ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நான் 5 பெஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் ஹோம் மேக்கராக இருக்கவங்க நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இதே மாதிரி நல்ல நல்ல கான்செப்ட்ஸை உங்களோட டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக்கிங்கில் பேஷன் இருந்து இதை எப்படி நம்ம பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ஐடியா தான். அது ஒன்றும் இல்லை, ஹோம்மேட் ஃபுட் பிஸ்னஸ் தான். உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபுட்ஸை சமைக்க தெரியும் ஹோம்மேடானா கண்டிப்பாக இதுக்கு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ இருக்க பிஸி லைஃப் ஸ்டைலில் எல்லாராலையும் சமைக்க முடியறதில்ல. இந்த மாதிரி ஹோம்மேடாக நம்ம ஃபுட்ஸை ஆஃபர் பண்ணுறதுனால இதுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களாலையும் நல்லா சமைக்க முடியும்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்களே ஒரு க்ளவுட் கிச்சனை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோன்ற மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் உங்களோட ஹோம்மேட் ஃபுட்ஸை செல் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு மெஸ்ஸை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா கேட்ரிங் சர்வீசஸை கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபுட் பிஸ்னஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுலேயுமே நீங்கள் ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசை பேட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இங்கே நம்ம குக் பண்ணுறதில்ல, பட் நம்ம பேட்டரை மட்டும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்னா நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது அரிசி, உரட் தால், அப்புறம் அதோட ப்ரொப்போர்ஷன் கன்சிஸ்டன்சியை நம்ம மெயின்டைன் பண்ணோம். இது எப்படி நம்ம வியாபாரமாக பார்க்குறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களோடையே இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம சேல் பண்ணுறது. ஸோ இது ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன ஷாப்ஸில் அவங்களுக்கும் சில ப்ராஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பேக்கெட் மேலே இவ்வளோ அப்படின்னு பேசி வச்சுட்டு நம்ம ஒரு இவ்வளோ பேக்கெட்ஸை நம்ம ஒரு 4-5 ஷாப்ஸில் கொடுக்குறப்போ இதுவுமே நம்மளுக்கு ஒரு சேல்ஸாக இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தும் சேல் பண்ணலாம், இல்லை நம்ம ஷாப்ஸில் கொடுத்தும் சேல் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு இது எல்லாமே அவைலபிள் இருக்குன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி இந்த பேட்டர் பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியாவுக்கு நம்மளுக்கு தேவையானது கிரைண்டர், அப்புறம் கொஞ்சம் க்ராசரிஸ், இந்த அரிசி, உரட் தால், இது மட்டும். இந்த ப்ரொப்போர்ஷனும் கன்சிஸ்டன்சியும் நம்ம மெயின்டைன் பண்ணி பெஸ்ட்டாக நம்ம இந்த பேட்டரை கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ்லேயும் வெற்றி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஐடியா என்னவா இருக்க போகுதுன்னா ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் டியூட்டரிங் ஐடியா தான். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியாவுமே ஒரு விதத்தில் ப்ராஃபிட் தான். ஹோம் மேக்கராக இருக்க நீங்கள் எப்படி நம்ம டீச்சிங் ஸ்கில் இருந்தும் அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஒரு 4 பேருக்கு நம்ம நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறோம், ஒருத்தர் கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்லைன் டியூஷன் இல்லைனா ஆஃப்லைன் டியூஷன் உங்களுக்கு அக்கம் பக்கம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பசங்களை வச்சு நீங்கள் டியூஷன் கூட பண்ணலாம். ரீசனபிளான ஃபீஸஸை வாங்கணும்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸுமே அனுப்புவாங்க. நம்மளுமே 4 பசங்களை என்கரேஜ் பண்ணுறோம், பாசிட்டிவாக அவங்கக்கிட்ட நம்ம டீச் பண்ணுறோம், அவங்களுமே நம்மக்கிட்ட கற்றுக்கிறப்ப நம்மளுக்குமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நம்மளோட டீச்சிங் ஸ்கில்ஸுமே டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டியூட்டரிங் சென்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டில் நம்மளுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தான். நம்மளுக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஐடியா கூடவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரியேட்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கான ஐடியா தான். ஹேண்ட்மேட் கிராஃப்ட் பிஸ்னஸ் தான். உங்களுக்கு வால் ஹேங்கிங், ஜுவல்லரி மேக்கிங், இல்லை ஆரி ஒர்க், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பெயிண்டிங்ஸ், ஆக்ரிலிக் பெயிண்டிங்ஸ், கேண்டில் மேக்கிங், இந்த மாதிரி எதனா க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா கிராஃப்ட் ஒர்க்ஸ் நீங்கள் டியூஷன் கூட பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பேப்பர் ஒர்க்ஸ் எதனா உங்களுக்கு பிடிக்கும்னா அதை பசங்களுக்கு சொல்லி தரதுமே ஒரு விதமான பிஸ்னஸ் ஐடியா தான். இல்லை உங்களால் இந்த வால் ஹேங்கிங், வால் பெயிண்டிங் இந்த மாதிரி எதனா பண்ண முடியும்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் நம்ம வைக்கிறது கூட ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான். ஸோ உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியில் ஐடியாஸ் இருந்து கிராஃப்ட் ஆர்ட்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஐடியாஸையும் நீங்கள் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி ஆக்டிவிட்டீஸில் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணி உங்களான உங்கள்லேருந்து வர ஒரு யூனிக்
பீசஸ் இல்ல கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி டோட்டே பேக்ஸ் ரெடி பண்றது. இந்த மாதிரி உங்களுக்கான கிரியேஷனும் நீங்க வந்து கிரியேட் பண்ணி அதையுமே நம்ம டிமாண்ட்ல கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ்க்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி என்ன யூனிக் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்க வந்துட்டு பண்ணலாம் பிஸ்னஸா. ஃபேஷன் அண்ட் பியூட்டியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என்னென்னா ஹோம் பேஸ் சலூனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த சலூனுக்கு என்ன தேவைன்னா நம்மளுக்கு வந்து சலூன் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அதுக்கப்புறம் டிசைனேட்டட் ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஹைஜீன் சேஃப்டி இருக்கணும் வர கஸ்டமர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீசஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த சலூன்லன்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டாக என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு க்ளீன்லினஸை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்புறம் இதுக்கான நல்ல வரவேற்பு இருக்குது இந்த பிஸ்னஸ்க்கு. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து அவங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியாக நம்ம வந்து சர்வீசஸை கொடுப்போம். அதே மாதிரி பர்சனலைஸ்டாக அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சர்வீஸ் கொடுப்போன்றதுக்காக கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. ஸோ ஹோம் பேஸ் சலூனுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது ரீசெண்ட் இயர்ஸில். ஸோ உங்களுக்குமே இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்து பேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதையுமே ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச 5 ஐடியாஸை உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா ஐடியாஸில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் எந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் நான் இன்னும் ஃபர்தர் எதனா எனக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ட் 2 வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.